வெள்ளிக்கிழமைக்கான அறுவடையை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் தாங்க. நம்ம மாடி தோட்டத்தில் எப்போவுமே காய்க்கக்கூடிய ஒரு காய் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் தாங்க. இதுக்கு சீசன்லாம் எதுவுமே கிடையாது. எப்போ விதைகள் போட்டாலும் எனக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் விதைகளே போட மாட்டேன். நம்ம கிச்சன் கழிவுகளை கொண்டு வந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது அதுலேருந்தே எனக்கு பாவக்காய் செடி நிறைய வந்துடுங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மாதம் ஆச்சு பாவக்காய் விதைகள் போட்டு. வெள்ளை பாவக்காய் விதைகள் போட்டேங்க. அது முளைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பாவக்காய் விதையே போடவே இல்லைங்க. இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட்லேருந்து வந்த செடி தான். அது வரும்போது நான் அப்பப்போ எல்லா தொட்டியிலும் மாற்றி மாற்றி நடவு பண்ணி வச்சுருவேன். அப்படி தான் இன்றைக்கி இவ்வளோ செடிகள் இருக்குங்க. எனக்கு காய்கள் நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நிறைய அறுவடை தான். நாங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1/2 கிலோ காய்க்கு மேலே இருக்குங்க. எந்த ஒரு கெமிக்கல் உரங்களும் கொடுக்காம இயற்கையான முறையில் செடிகளை வளர்த்து இயற்கை உரங்களை மட்டுமே கொடுத்து ஒரு காயை வளர வச்சு அதை அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிட்றதே ஒரு தனி சுவை தாங்க. இந்த பாவக்காவும் அப்படி தான், கசப்பே தெரியாதுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வாரம் 2 முறை பாவக்காவை உங்கள் உணவில் சேர்த்துக்கங்க. அதுவும் இந்த மாதிரி இயற்கையாக வளர்த்து சேர்த்துக்கங்க. உங்கள் வீட்டில் சின்ன மாடி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4-5 செடிகளை வச்சு அதுலேருந்து காய்களை நீங்கள் வளர்த்து நீங்கள் வீட்டுக்கு சமைச்சு பாருங்கள். அதோட சுவை உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி.